வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காண இருக்கும் பகுதி யூஜி டெட் பிஆர்டி தமிழ் ஆன்லைன் கிளாஸ் அழகு 1 மொழி வரலாறுல வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள். ஓகேங்களா, கடந்த வகுப்புல இந்த வட்டார மாவட்ட மொழித்தன்மைகளோட பகுதி 3 பார்த்தோம். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது பகுதி 4. பகுதி 4ல மொழியோட மாவட்டங்கள், மாவட்ட நிலையில மொழி எப்படிலாம் பிரித்திருக்காங்க, மொழியோட தன்மை எவ்வாறு, ஒவ்வொரு மொழியியலாளர்களும் மொழியின் தன்மையை பற்றி எவ்வாறு, இந்த வட்டார மாவட்ட மொழியின் தன்மைகளை எவ்வாறு சொல்லியிருக்காங்க, வகைப்படுத்தி இருக்காங்க, எவ்வாறு மொழியை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்கன்ற கூற பகுதி 4ல நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா மொழியின் மாவட்டம். மொழியின் மாவட்டம் அப்படின்ற தலைப்பு. ஒவ்வொரு மொழியிலும் 3 நிலை சொற்களுமே இருக்கும். என்ன? தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலைன்னு 3 நிலை சொற்களுமே இருக்கும். அப்ப ஒரு மொழி ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறதுதான் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மாவட்டம்ன்றது என்ன சொல்றாங்க? மாவட்டம்னு சொல்றது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும் நிலையை தான் மாவட்டம்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்டார் மனைவி காண்பார் அப்படின்றது ஒட்டுநிலை. நாட்டார், நாடு கூட்டல் டார், நாட்டார், மனைவி மனைவி, கான் கூட்டல் பார், இதெல்லாம் என்னன்னா ஒட்டுநிலை. ஒட்டுநிலைக்கான எடுத்துக்காட்டா சொல்லப்படுது. அடுத்து கல் மண். அடுத்து கல் மண் நான் நீ அப்படின்றது தனிநிலைக்காக சொல்லக்கூடிய நிலை, தனிநிலைக்காக சொல்லக்கூடிய சொல். ஓகேங்களா, கல்லு மண்ணு நானு நீலாம் தனிநிலை சொல். அதே கொணா, கொணா, சென்றது, சிவந்தன அப்படின்றது உட்பிணைப்புக்கான எடுத்துக்காட்டு. அப்ப இந்த மாவட்டம்னு சொன்னோம்ல, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறத வைத்துதான் இந்த மட்டுநிலை, தனிநிலை, உட்புநிலை. அப்போ ஒவ்வொன்றும் எப்படி தனிநிலையிலேருந்து ஒட்டுநிலை ஆகுது, ஒட்டுநிலையிலேருந்து உட்பிணைப்பாகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தனிநிலையிலேருந்து ஒட்டுநிலை ஆளுதல். மக கூட்டல் அன் மகன், மக, மக கூட்டல் அன் மகன், மான்ற பகுதியும் அன்னுன்ற விகுதியும் சேர்ந்து மகன் அப்படின்றது தனிநிலை மொழியிலிருந்து ஒட்டுநிலை மொழியாக மாறுது. தனிநிலை மொழியாக இந்த மகன்றது ஒரு தனிநிலையாகவும் அன்னுன்றது ஒரு தனிநிலையாகவும் இது இரண்டும் இணைந்து ஒரு ஒட்டு நிலையாக மாறுகிறது. அதே மக கூட்டல் அல் அப்படின்றது இரண்டும் இணைந்து, இது இரண்டும் இணைந்து மகள் அப்படின்ற ஒரு ஒட்டுநிலையாகிறது. அடுத்து ஒட்டுநிலையிலிருந்து உட்பிணைப்பாதல். முதல்ல பார்த்தது தனி மொழியிலிருந்து ஒட்டுநிலையாகுது. இப்போ ஒட்டுநிலையிலிருந்து உட்பிணைப்பாதல். தந்தை தவ்வை களிறு, தந்தை தவ்வை களிறு. ஓகேங்களா, அப்ப தந்தை தவ்வை களிறு இதைதான் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுதான் மாவட்டம்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுக்கப்பட்டது. அப்ப மொழி ஒரு கருவி ஆட்சிக்கு எளிதாய் பயனுமிக்கதாய் உள்ள கருவியே சிறந்த கருவின்னு சொல்றாங்க. ஒரு கருவி ஆட்சிக்கு எளிதாய் பயனுமிக்கதாய் உள்ள கருவியே சிறந்த கருவின்னு சொல்றாங்க. அப்ப எழுத்து மொழியுள்ள உட்பிணைப்பையும் பேச்சு மொழியுள்ள தனிநிலையும் உடைய மொழி அப்படின்றது ரஷ்ய மொழியை சொல்றாங்க. எழுத்து மொழியில உட்பிணைப்பும், எழுத்து மொழியில உட்பிணைப்பு பெற்றோ பேச்சு மொழியில தனிநிலையும் பெற்ற ஒரு மொழி எந்த மொழினா ரஷ்ய மொழியை சொல்றாங்க. அப்ப மக்களின் அறிவில் தேக்கம் ஏற்படும் போது, மக்களோட அறிவில் என்ன இருக்கிறது? தேக்கம் ஏற்படும் போது சொற்கள் ஒன்றோடொன்று உட்பிணைந்து விடுகிறது என்கிறார் மீடர். மீடரோட கருத்து என்ன சொல்றாரு? மக்கள்கிட்ட அறிவு தேக்கம் ஏற்படும் போது சொற்கள் ஒன்றோடு ஒன்று உட்பிணை ஆகுது. அந்த உட்பிணைப்பு நிலையை சொல்றது யாரு? மீடர் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. பொதுவா அறிவு வளர்ச்சி மிக்கவர் பயன்படுத்தும் சொற்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனி மொழியாக பொருள் உணர்கிறது. பொதுவா என்ன சொல்றாங்க? அறிவு வளர்ச்சி மிக்கவர்கள் பயன்படுத்தும் சொற்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனிமொழியாக பொருள் உணர்த்துகிறது அப்படின்னு மீடர் சொல்றாரு. மேல சொன்ன அதே கருத்து தான் மக்களின் அறிவியல் தேக்கம் ஏற்படும் போது சொற்கள் ஒன்றோடொன்று உட்பிணைப்பாகிறதுன்னு சொன்னவரும் மீடர் தான். அறிவு வளர்ச்சி மிக்கவர்கள் பொதுவாக பயன்படுத்தும் சொற்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனி மொழியாக பொருள் உணரப்படுகிறது. பொருள் உணரும் போது தனிமொழியாகவும் ஒன்றோடு ஒன்று உட்பிணைப்பாகவும் இருக்குதுன்னு சொல்றது யாரு? மீடர். ஓகேங்களா, இந்த 2 கருத்தும் யாரோடையது? மீடரோட கருத்து தான். அப்ப உறுப்புகளை பின்னே சேர்க்கும் முறை. ஓகேங்களா, உறுப்புகளை அப்படின்னா அது வேற்றுமை உருபாய் இருக்கலாம், இல்ல திணை இருக்கலாம், பால் இருக்கலாம், மூவகை இடங்கள் இருக்கலாம், காலங்களை குறிக்கக்கூடிய சொற்கள். காலம்னா இடைநிலை, இடையில வரும். சரிங்களா, அப்ப பொதுவா உறுப்புகளை பின்னே சேர்க்கும் முறை தமிழ், இந்தி முதலிய மொழிகளில் உண்டு. பொதுவாகவே
உறுப்புகளை பின்னே சேர்க்கும் முறை தமிழ் மொழியிலையும் இந்தி மொழியிலையும் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? வீடு கூட்டல் கு வீட்டுக்கு, வீடு கூட்டல் கு வீட்டுக்கு, கவிதை கூட்டல் படி கவிதையை படி. அப்ப இதெல்லாம் என்னன்னா உருபுகளை இணைக்கும் பழக்கம் எதுல இருக்கு? தமிழ்லையும் இந்தியிலையும் இருக்கு. அப்ப சிந்திய மொழிகளில் உருவை முன்னால் சேர்க்கும் வழக்கம் உண்டு. உருபை, இது உருவை இல்ல உருபை. ஓகே, சிந்திய மொழிகளில் உருபை முன்னால் சேர்க்கும் வழக்கம் உள்ளது. ஓகேங்களா? அப்ப என் கை அப்படின்னு சொல்றப்ப கையன், உன் கண் அப்படின்னு சொல்றதுக்கு கண் உன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உருபுகளை பின்னே சேர்க்கும் முறை தமிழ் இந்தியில இருக்கு. அதே உருபுகளை முன்னே சேர்க்கும் முறை எதுல இருக்கு? சிந்திய மொழியில இருக்கு. வினா இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா? உருபுகளை முன்னே சேர்க்கும் முறை உள்ள எழுத்துன்னு கேட்டா, மொழின்னு கேட்டா தமிழும் இந்தியும். அதே உருபுகளை முன்னே சேர்க்கும் முறை உள்ள எழுத்து மொழி எதுன்னு கேட்டா சிந்திய மொழி. ஓகே, கையன், கண் உன் அப்படின்றது. அப்ப மாறுதலுக்கு தடை அப்படின்னா, இலக்கியம் ஒரு மொழிக்கு செல்வம் என கூறத்தக்கதே. ஆயினும் இலக்கியம் ஒரு மொழிக்கு செல்வம் தான். ஆனா அந்த மொழியின் சொற்களும் சொற்றொடர்களும் வளர்ந்து மாறாமல் தடுக்கும் தடையாக உள்ளது அப்படின்னு வென்றிய கருத்து சொல்றாரு. ஏன்னா மொழியில ஒரு மொழி இப்படி இருக்கு, ஒரு மொழியில உருபு முன்னாடி இருக்கு, ஒரு மொழியில பின்னாடி இருக்கு அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறப்ப நிறைய மாறுதல் வந்திருக்கு. அந்த மாறுதலுக்கும் தடையும் வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, இலக்கியம் ஒரு மொழிக்கு செல்வமா இருக்கிறது தான். ஆனா அந்த மொழியில் இருக்க சொல்லாக இருக்கலாம், சொற்றொடராக இருக்கலாம், அது வளர்ந்து மாறாமல் தடுக்கும் தடையாக, அது மாறாம ஒரே நிலையில நின்று பொருள் தந்தா அது சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? வென்றியே கருத்து சொல்றாரு. அப்ப இலக்கியம் இல்லை எனில் மொழி விரைவில் குறுகி மாறி இருக்கலாம். இலக்கியம் அப்படின்ற ஒன்று தோன்றாம இருந்துச்சுன்னா மொழி என்ன செஞ்சிருக்கோம்? குறுகிய காலத்திலே குறுகி போயிருக்கும், தோன்றாமே போயிருக்கும் அப்படின்ற கருத்தை இங்கே சொல்றாங்க. சரிங்களா? குறுகி மாறி இருக்கலாம் அப்படின்ற கருத்தை இங்கே சொல்றாங்க. ஏன் குறுகி மாறி இருக்கலாம் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா பொதுவாகவே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 வகை இலக்கணம் பார்த்தோமா? அதுல எழுத்து தோன்றுது, எழுத்துலேருந்து சொற்கள் தோன்றுது, சொல்ல இருந்து தான் பொருள். அப்போ அந்த பொருள்ல தான் இலக்கணம், இலக்கியம், காப்பியம், இதிகாசம் எல்லாம் தோன்றிருக்கு. அப்போ அதுல இருந்து தான் மொழி வளர்ச்சி பெற்றிருக்கு. அதை தான் இங்கே சொல்றாங்க. இலக்கியம் எனில் மொழி விரைவில் குறுகி மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இல்லை என்ற சொல் இல் கூட்டல் ஆ, இல்ல என்று ஒட்டு நிலையில் இருந்து பின்னர் இல்லை என உட்பிணைப்பு போல வழங்குகிறோம். ஓகேங்களா? ஆதி காலத்துல இல்லை அப்படின்ற சொல் எப்படி இருந்துச்சு? இல் கூட்டல்ல இல்லை அப்படின்றது இல்லை அப்படின்று வந்திருக்கு. அப்போ இல்லை அப்படின்றது ஒட்டு நிலையா இருந்துச்சு. பின்னாடி உட்பிணைப்புல இல்லை அப்படின்றத முழுமையாவே பயன்படுத்திடுறோம். அப்ப விகுதிகளும் இடைநிலைகளும் மிகுதியாக ஓரசையாக இருக்க காரணம் அவை கணக்கற்ற முறையை பயின்று வழங்குவதே ஆகும். ஓகேவா? விகுதியா இருந்தாலும் சரி, இடைநிலையாலும் சரி, அது மிகுதியான ஓரசையாக இருக்க காரணம். அதாவது ஒரே அசையில இல்லை அப்படின்றது இல்லை அப்படின்ற ஓரசையில இல்லை அப்படின்ற ஓரசையாக நின்று இருக்கிறப்ப அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொற்கள்ல மாற்றங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம், காலந்தோறும் வரி வடிவ மாற்றங்கள் அப்படின்னு. அப்ப எழுத்துக்கள்ல ஒவ்வொரு மாற்றங்கள் கணக்கற்ற முறை பயன்படுத்துறதுனாலதான் இது இப்படி மாறுது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து முயற்சியும் பயனும். இலக்கிய வளம் பெற்றுள்ள போதிலும் விகுதி முதலியவை நிரம்ப பெற்றுள்ள தொகுநிலை மொழிக்கு அழகன்று, தீங்கான சுவையே என்கிறார் எஸ்பர்சன். சரிங்களா? இலக்கியம் எவ்வளவுதான் இலக்கிய வளம் பெற்றாலும் விகுதி அப்படின்றது, விகுதி நிரம்பியுள்ள தொகுநிலை மொழிகளுக்கு அழகன்று. விகுதி முதலியவை நிரம்ப பெற்றுள்ள வெறும் விகுதி மட்டும் பெற்று ஒரு மொழிக்கு அழகு கிடையாது. அது ஒரு வகையான தீங்கு தான், தீங்கான சுவைதான் அப்படின்னு யார் சொல்றா? எஸ்பர்சன் தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அப்ப குறுகிய வடிவில் எல்லா சொல்லையுமே குறுகிய வடிவில் சொல்றோம், பகுதி விகுதி இல்லாம விகுதியின் அடிப்படையில மட்டும், வேர் சொல் அடிப்படையில மட்டும் சுருக்கி சொல்றதுனால குறுகிய வடிவில் சொல்லை வழங்குவது முயற்சி சிக்கனத்தோடு கால சிக்கனமும் காரணம் என்கிறார் எஸ்பர்சன்.
ஓகேங்களா? நீங்க இது அழகன்று, இது தீங்குதான் அப்படின்றத விளக்க சொல்லிட்டு, அவரே என்ன சொல்றாரு, இந்த குறுகிய வடிவத்தில் ஒரு சொல்ல சுருக்கி பயன்படுத்துறனால, நமக்கு என்ன ஆகுது? கால சிக்கனம் முயற்சி சிக்கனத்தோடு கால சிக்கனமும் காரணமா இருக்கு. கால சிக்கனத்தின் பொருட்டே தான் அத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஷார்ட் வேர்டா எழுதிட்டு இருக்கோம் அப்படின்றத எஸ்பர்சன் சொல்றாரு. அப்போ மொழியில் ஏற்படும் மாறுதலுக்கு ஒரு வளர்ச்சியே மொழியில் ஏற்படும் மாறுதல்களும் ஒரு வளர்ச்சியே என்றார் வென்றியே. அப்ப வென்றி என்ன சொல்றாரு, இப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சொல் முதல்ல வந்து தனி நிலையா இருக்கு, அப்புறம் ஒட்டு நிலையா இருக்கு, அப்போ ஒட்டுணிப்பாக ஒரே சொல் அடுத்தடுத்த நிலை மாறுறப்ப இதுவும் மொழிக்கான வளர்ச்சி தான் அப்படின்னு யார் சொல்றா? வென்றியே சொல்றாரு. இது ஒரு வெற்றி தான், வென்றியே வெற்றியா அப்படின்னு ஷார்ட் வச்சுக்கோங்க. அப்ப கன்னித்தன்மையை போலவே தாய்மையும் புனிதமானது தான் என்று மொழியலில் ஏற்படும் மாற்றத்தை போற்றுகிறார் வாசே குழந்தைசாமி. ஒரு குழந்தை வந்து கன்னித்தன்மையிலிருந்து தாய்மை நிலை அடையிறத புனிதமானதுன்னு நம்ம ஏத்துக்கிறோம்ல, அது மாதிரிதான் மொழியில ஏற்படுற மாற்றத்தையும் நம்ம போற்றணும். ஓகேங்களா? குழந்தையிலிருந்து தாய்மை நிலைக்கு அடையிறது, பெண்மையில தாய்மை நிலை அடையிறத நம்ம எப்படி ஏத்துக்கிறோமோ அது மாதிரி மொழியில் ஏற்படும் மாற்றத்தையும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வாசே குழந்தைசாமி சொல்றாரு. அப்போ ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் என்ற நிலையே வெற்றி பெறுகிறது என்கிறார் புல்பின். அப்போ ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு பொருள், அப்போ ஒரு என்ன சொல்ற, ஒரு சொல்லை பிரித்து பார்க்கறப்போ ஒரு பொருளாகவும், சேர்த்து பார்க்கறப்போ ஒரு பொருளாகவும், பகுதியா இருக்கிறப்போ ஒரு பொருளாகவும், விகுதியாக இருப்பப்ப ஒரு பொருளாகவும் இருக்கிறது தான் வெற்றி அப்படின்னு ப்ளூம்பில்ட் சொல்றாரு. அப்ப ஆங்கிலத்தை விட தொழில் காலத்தை உணர்த்தி சொல்லும் டச்சு மொழி உயர்ந்தது என்கிறார் எஸ்பர்சன். ஆங்கிலத்தை விட ஒரு தொழில் சார்ந்ததாலும் சரி, காலத்தை சார்ந்த, அதாவது வினை சொல்லை சார்ந்தாலும் சரி, காலத்தை குறிக்கக்கூடிய சொற்களாக இருந்தாலும் சரி, அது எது உயர்ந்து இருக்குன்னா டச்சு மொழி சொற்கள் உயர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்பர்சனோட கருத்து. அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. அப்ப இவ்வாறு கருத்து தெரிவித்து மொழிகளை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி நிலையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆராய்ச்சி யார் யார் பண்ணாங்க அப்படின்னு. அப்ப அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் முதலில் சார்பற்ற நிலையில் மொழியின் தோற்றம் பற்றி ஆராய்ந்தவர் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் 3 பேர் இருக்காங்க. மொழியை பற்றி ஆராய்ச்சியில் முக்கியமானவங்களா அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் சாக்ரட்டிஸும் சொல்றாங்க. அதுல முதலில் சார்பற்ற நிலையில் எதையும் சார்ந்து சொல்லாம பகுதியை பத்தியோ, விகுதியை பத்தியோ, வேர் சொல்லை பத்தியோ, உட்பிணை பத்தியோ, அதற்கடுத்து ஒட்டுநிலை பற்றியோ எதையும் சாராமல் சார்பற்ற நிலையில் மொழியை பற்றி ஆராய்ச்சி பண்ணது யாரு? அரிஸ்டாட்டில். மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் உருவானது என்கிறார் அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு? இந்த மொழி வந்து சார்பற்ற நிலையில் மொழியை வந்து ஆராய்ச்சி செய்யறாரு. 2வது அது மரபாலும் உடன்பாட்டாலும் தான் உருவாயிருக்கு அப்படின்ற கருத்தையும் யார் சொல்றா? அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அப்ப அரிஸ்டாட்டிலின் ஆசிரியரான, இது வினா பகுதி, அரிஸ்டாட்டிலின் ஆசிரியரான பிளாட்டோ பெயருக்கும் அது சுட்டும் பொருளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதினார். அரிஸ்டாட்டிலின் ஆசிரியரான பிளாட்டோ பெயருக்கும் அது சுட்டும் பொருளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதினார். ஓகேங்களா? அப்ப அரிஸ்டாட்டில் சொன்ன அந்த பிளாட்டோ சொன்ன பெயருக்கும் அது சுட்டும் பொருளுக்கும் தொடர்பு இருப்பதா சொல்றாரு. அப்போ ஒலிக்குறிப்பு சொற்களே மொழி தோற்றத்திற்கு காரணம்னு யார் சொல்றா? சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஒலிக்குறிப்பு சொற்களே. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு? சமய சார்பற்ற நிலையில் இருக்கிறது தான் அப்படின்னாரு அரிஸ்டாட்டில். மரபாலும் உடன்பாட்டால் உருவானதுன்னு சொன்னாரு அரிஸ்டாட்டில். ஒலிக்குறிப்பு சொற்களே மொழி தோற்றத்திற்கு காரணம். ஒலிக்குறிப்பு சொற்களே மொழி தோற்றத்துக்கு காரணம்னு யார் சொல்றா? சாக்ரட்டிஸ் சொல்றாரு. அப்ப மொழியறிவு மூளையின் செயல்பாட்டோடு தொடர்புடையது. மனிதன் மொழிப்புலம் இடப்பக்க மூளையில் அமைந்திருப்பதை அறிவியல் ஆய்வுகள் உணர்த்துகிறது. இது முக்கியமான வினா பகுதி. இது ஃபுல்லாவே வினா பகுதியெல்லாம். ஒலிக்குறிப்பு சொற்கள் மொழி தோற்றத்திற்கு காரணம்னு சொன்னது சாக்ரட்டிஸ். மொழி அறிவு மூளையோட செயல்பாட்டோட தொடர்புடையது. அதனாலதான் மொழிப்புலம், மனிதனுடைய மொழிப்புலம், ஓகேங்களா, லாங்குவேஜ் ஸ்கில் இடப்பக்க மூளையில் அமைந்திருப்பதை அறிவியல் பூர்வமாக உணர்த்துகின்றன அப்படின்ற செய்தியை இங்க சொல்றாங்க. இது எல்லாமே வினா பகுதி, குறிப்பெடுத்துக்கங்க. சரிங்களா? அப்ப மனித மூளையில்
மனித மூளையில் மொழியை கற்றுக்கொள்ளும் இயல்பூக்கம் அமைந்திருப்பதையும் அதனாலவே குழந்தைகள் தாம் வாழும் சூழலிலிருந்து மொழியை கற்றுக்கொள்கின்றன என்று அண்மைக்கால ஆய்வு தெரிவிக்குது. சரிங்களா? அதாவது இடப்பக்க மூளையில தான் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். மொழியை கத்துக்கிறதுக்கு எங்க இருக்கு? இடப்பக்க மூளையில தான் அமைந்திருக்குன்றத சொல்றாங்க. அதனாலதான் குழந்தைகள் இயல்பாவே என்ன செய்யறாங்க? அவங்களுடைய சூழலின் பொறுத்து அந்த மொழியை கத்துக்கிறதுக்காக அந்த மொழியை கத்துக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அண்மைக்கால ஆய்வு சொல்றாங்க. சரியா? அப்படி மொழியோட ஆராய்ச்சியின் பிரிவுகளை சொல்றாங்க. இப்ப 3 பேர் சொன்ன கருத்தை பார்த்தோம். அப்படி ஆராய்ச்சியின் பிரிவு அடிப்படையில ஒரு 4 முக்கியமான ஆராய்ச்சி மொழியை பற்றி ஆராய்ச்சி சொல்றாங்க. அது விளக்க முறை மொழியியல், வரலாற்று மொழியியல், ஒப்பீட்டு மொழியியல், வேறுபாட்டு மொழியியல். விளக்கம், வரலாறு, ஒப்பீடு, வேறுபாட்டு மொழியியல். மொழியை பற்றி ஆராயக்கூடிய முக்கியமான பிரிவுகள் 4. சரிங்களா? அந்த 4 ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். ஒரு மொழியின் நிலையை உள்ளது உள்ளவாறே ஆராய்வது விளக்கமுறை மொழியியல். ஓகேங்களா? மொழியில என்ன இருக்கோ அது அப்படியே சொன்னா அது விளக்கமுறை மொழியியல். ஆனா மொழியில் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்படும் மாறுதலை சொல்வது வரலாற்று. விளக்கம் அப்படின்னா உள்ளதை பத்தி அப்படியே டிஸ்கிரைப் டைப்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் விளக்கமுறை மொழி. ஆனா காலகட்டங்களில் மாறுதல், காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சொல் மாறி இருக்கு. சங்க காலத்துல இப்படி இருந்துச்சு, தொல்காப்பியர் காலத்துல இருந்துச்சு, இக்காலத்துல எப்படி இருந்திருக்கு, வருங்காலத்துல எப்படி மாறும் அப்படின்னு சொல்றோம்ல, அது வரலாற்று மொழியியல். அப்ப உறவு முறையுடைய மொழிகளுக்கிடையே காணப்படும் உறவின் நெருக்கம் ஆராய்வது ஒப்பீட்டு மொழியியல். ஒரு மொழியிலிருந்து இப்போ 3-4 நிலை நம்ம பார்த்தோம். விளக்கமுறை, வரலாற்று, ஒப்பீடு, வேறுபாடு. அது விளக்கனா உள்ளதை உள்ளபடியே சொல்றது. வரலாற்றுனா காலநிலையில ஏற்பட மாற்றத்தை பத்தி சொல்றது. ஒப்பீடுனா உறவு முறையுடைய மொழிகளிலே காணப்படும். இப்ப தெலுங்கு, கன்னடம் இருக்கு, 2லயும் இருக்க உறவு முறையோட நெருக்கம் எப்படி இருக்கு, இதுல இருக்க சொல் எதுல இருக்கு, 70% கூடி இருக்கு, 60% கூடி இருக்கு, அதுல இருக்க சொல்கள் ஒப்புமையா இருக்கு, இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒவ்வொரு கருத்து சொல்லுவோம்ல, அதை ஒப்பீட்டு மொழியில் சொல்றாங்க. அந்த ஒப்பீட்டு மொழியில பாக்குறப்ப திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதிய நூலை நம்ம இங்கே நினைவுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? அடுத்து மொழி வளர்ச்சி. மொழி சமூகத்தின் ஆதார வளமாக விளங்குகிறது. மனிதன் எண்ணங்களும் சிந்தனைகளும் வளர்வதற்கேற்ப மொழியும் வளர வேண்டும். எனவே மொழியை வளர்த்தெடுக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை ஆகும். ஓகேவா? ஒரு சமூகம் வளரனா அது மட்டும் வளர்ந்தா போதாது, மொழியும் சேர்ந்து வளர வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா மொழியோட 2 பரிமாணங்கள், ஒன்று மொழியோட அமைப்பு, இன்னொன்று மொழியோட பண்பாடு. ஒன்று மொழியோட அமைப்பு, இன்னொரு மொழியோட பண்பாடு. அப்போ மொழியில் உள்ள ஒலிகள், ஒலியன்கள், உருபன், சொற்கள், சொற்றொடர்கள்னு கடந்த வகுப்புல படிச்சிருப்போம். ஓகேங்களா? மொழியில் உள்ள ஒலிகள், ஒலியன்கள், உருபன், சொற்கள், உறவுகள் ஆகியவற்றை விளக்குவது மொழி அமைப்பு. மொழியோட அமைப்புனா என்ன, ஒலினா என்ன, ஒலியன்னா என்ன, உருபன்னா என்ன, சொற்றொடர்னா என்ன ஆகிய உறவை பற்றி விளக்குறதா மொழியோட அமைப்பு. இந்த மொழி அமைப்பானது மொழிக்கான இலக்கணம் ஆகும். இந்த மொழி அமைப்பு தான் மொழிக்கான இலக்கணத்தை விளக்குது. சரியா? அப்ப மொழி பேசக்கூடிய சமுதாய மொழியையும் மொழியின் பல்வேறு கூறுகளையும் எவ்வாறு கருத்து பரிமாற்றத்திற்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை விளக்குவது மொழி பயன்பாடு. சரிங்களா? மொழி பயன்பாடு. ஓகேங்களா? அப்ப மொழி பயன்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களை அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுது. இந்த மொழி பயன்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களை மொழி அமைப்பில் என்ன பண்ணுது, சிறு சிறு தாக்கங்களை உண்டாக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மொழி வளர்ச்சி பற்றி 3 நிலைகளை எஸ்பர்சன் அப்படின்னு எஸ்பர்சன் கூறுவது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எழுத்துருவாக்கம், புதுமையாக்கம், நிலைபேராக்கம். எழுத்துருவாக்கம், நிலைபேராக்கம். ஓகே. பெர்கூஷன் அப்படின்ற ஒரு, சரிங்களா, எஸ்பர்சன்ல பெர்கூஷன் அப்படின்ற ஒரு 3 நிலையும் சொல்றாரு. எழுத்துருவாக்கம், புதுமையாக்கம், நிலைபெறாக்கம். எழுத்து எப்படி உருவாகுது, புதுமையான ஆக்கத்தை எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த கொண்டு வந்ததை எப்படி நிலைபேர் ஆக்கம் பண்ணாங்க அப்படின்றத எஸ்கூஷன், அதாவது பெர்ஸ்கூஷன் அப்படின்றவர் சொல்றாரு 3 நிலையில. அப்ப எழுத்துருவாக்கம் அப்படின்னா என்ன, வழக்கில் இல்லாத மொழிகளுக்கு வரிவடிவம் வழங்குதலும் வரிவடிவம் உள்ள மொழியில் உள்ள செயல்பாட்டு திறன் கருதி எழுத்து சீர்திருத்தம் செய்தலும் அடங்கும். எழுத்துருவாக்கம்னா என்ன, வழக்கில் இல்லாத ஒரு எழுத்துக்கு வரிவடிவம் கொடுக்குறாங்க. அப்படி வரிவடிவம் கொடுக்கப்பட்ட மொழிக்கு
செயல்பாட்டு திறன் கருதி அதில் சீர்திருத்தம் அதை பயன்படுத்தும் பொருட்டு அச்சில் கொறுக்கணும்ல. ஆதி காலத்தில் என்னாச்சுன்னா வீரமாமுனிவர் என்ன பண்ணார், குறில் நெடில் எழுத்துக்களில் சீர்திருத்தம் பண்ணார். அப்புறம் பெரியார் சீர்திருத்தம் பண்ணார். நிறைய எழுத்துக்களில் நிறைய சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் செய்தலும் இந்த எழுத்துருவாக்கத்தில் அடங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தி மராட்டி மொழிகளுக்கு வரி வடிவம் தந்த மொழி வடமொழி. இது முக்கியமான வினா பகுதி. இந்த பகுதி ஃபுல்லாகவே இந்த பார்ட்டு 4ஆக இருக்கும். இதற்கு அடுத்து வரக்கூடிய பகுதியாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டாய வினா பகுதி. ஓகேங்களா, அதிகமாக குறிப்பெடுக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, இந்தி மராட்டிய மொழிக்கு வரி வடிவம் தந்த மொழினா வடமொழி. அப்போ எழுத்து சீர்திருத்தம் பார்க்கலாம். இல், ஓகேங்களா, ஏ ஏ நா ஓ இதெல்லாம் நீங்கள் இந்த சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் ஒரு நிலையாக இருந்துச்சு. இப்போ பயன்படுத்துகிற நிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த எழுத்தை பார்த்துக்கிறது. சரிங்களா, அப்போ போன்றவை பழைய தமிழ் வரிவடத்தில் இருந்து சீர்திருத்தம் பெற்றவை. பழைய காலத்தில் என்னச்சு, குறிலையும் நெடிலையும் ஒரே நிலையில தான் பயன்படுத்தினாங்க. சரிங்களா, வீரமாமுனிவர் தான் எழுத்து சீர்தம். இது ஏ, ஓகேங்களா, ஏ குறில் நெடில் இதே மாதிரி இருக்கும். ஓ குறில் ஓ நெடில், ஓகேங்களா, புள்ளி வைத்து. அப்போ அந்த புள்ளிக்கு பதிலாக அதை ஏ நெடிலாகவும் ஏ குறில் ஓ நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சீர்திருத்தம் பண்ணாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வேறொரு காலகட்டத்திலும் எழுத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பல்வேறு மாற்றங்களும் இங்கு கணிப்பொறி தட்டச்சு உதவியால் எழுத்தில் ஒரே நிலை பேறு பெற்றிருக்கு. சரிங்களா, அதிகாலத்தில் நேரம் மாதிரி இருந்தது. கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இப்போ நம்ம கணிப்பொறியிலையும் தட்டச்சு பொறியிலையும் எழுத்தை ஒரே நிலையில் பயன்படுத்துறதுக்கு இந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வாறு கொண்டு வாக்கப்பட்ட, அதாவது எழுத்துருவாக்கப்பட்ட எப்படி புதுமையாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புதுமையாக்கன்ற தலைப்பில் சொல்கிறாங்க. மொழியை அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப வளர்ந்த மொழிகளுக்கு இணையாக மாறுவது புதுமையாக்கம். அப்போ புதிய துறையில் சிறப்பாகவும் செம்மையாகவும் பயன்படுத்தி தேவையான கலை சொற்களை நடை அமைப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவதே புதுமையாக்கம். சரிங்களா, பொதுவாகவே எழுத்துருவாக்கம் அப்படின்றதுல சீர்திருத்தத்தை பற்றி பார்க்குறோம். அதே மாதிரி புதுமையாக்கத்தில் எதை பற்றி பார்க்குறோம், கலை சொற்கள், அறிவியல் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி, அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கலை சொற்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். குறிப்பெடுக்கிறப்ப இப்படி தான் எழுத்துருவாக்கம் அப்படின்னா சீர்திருத்தம், புதுமையாக்கம்னா கலைச்சொல். இதை தான் நினைவு வைத்தாவே போதும், ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மைசூர் ஸ்டோரேஜ், ஓகேங்களா, மெமரி ஸ்டோரேஜ் அப்படின்றத நினைவு கிடங்கு, பைலட் அப்படின்றத வளவன், அஞ்சல் நிலையம், அஞ்சலகம் அப்படின்னு சுருங்கி. அப்போ மொழி வளர்ச்சிக்கு எளிமையாக்கும் ஒரு புதுமையாக்கமே. என்ன பண்ணியிருக்காங்க, மொழி வளர்ச்சியில் ஒரு சொல்லை எளிமையாக்க, அதாவது அஞ்சல் நிலையம் அப்படின்றத சுருக்கி அஞ்சலகம் என்பதும், மெமரி ஸ்டோரேஜ் அப்படின்றது நினைவு கிடங்கு, பைலட் அப்படின்றது வளவன் அப்படின்ற சொல்லாக்கல்ல எளிமையாக்கிறது. இதுவும் ஒரு புதுமை தான். கலைச்சொல் மட்டும் புதுமை கிடையாது, எளிமையாக்கலும் சுருக்கி சொல்லுதலும் புதுமை தான். அப்போ தமிழ் இலக்கணத்தில் காலந்தோறும் ஏற்படும் மாற்றங்கள் இதற்கு சான்றாகும். வாரா நின்றான், வருகின்றான், ஓகேங்களா, இடைக்காலத்துல வாரா நின்றான்ற சொல்லு தற்காலத்துல வருகின்றான் அப்படின்னு மாறி இருக்கு. இதுவும் ஒரு புதுமையாக்க சொல் தான். சமுதாய தேவைக்கேற்ப மொழியை பயன்படுத்தும் போது மொழி எளிமையாக்கம் செய்யப்படுவது மொழி வளர்ச்சிக்கான அறிகுறியே அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து நிலைபெயராக்கம். ஓகேவா, இப்ப எழுத்துருவாக்கம் அப்படின்னா சீர்திருத்தம், புதுமையாக்கம் அப்படின்னா கலை சொற்களும் எழுத்துல சுருக்கி எழுதுறதையும் பார்த்தோம். நிலைபெயராக்கம்னா புதிதாக அல்லது புதுமையாக உருவாக்கப்பட்டவற்றை அங்கீகரித்து நிலைக்கச் செய்வது நிலைபெயராக்கம். எழுத்து சொற்களை சொற்களஞ்சியங்கள் மூலம் நிலைபெயராக்கம் செய்தலை குறிக்கும். எழுத்து என்ன செய்து, சொற்களை சொற்களஞ்சியங்கள் மூலம் நிலைபெயராக்கம் செய்யுது. அப்போ பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்படும் கலை சொற்களை அரசாங்கம் ஏற்ற நிலைபெயராக்கம் செய்ய வேண்டும், இல்லையெனில் குழப்பமாகும். எவ்வளவோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி நிறைய சொற்களை கொண்டுட்டு வந்தாலும் அதை என்ன செய்யணும், அரசு இதற்கான சொல்லை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க தணிக்கை செய்யணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்போ 1999ஆம் ஆண்டு உலக தமிழ் மாநாட்டில் கணினி விசைப்பலகையை தமிழ் அரசு நிலைபெயராக்கம் செய்தது முக்கியமான வினா பகுதி.
ஓகேங்களா. 1999ஆம் ஆண்டுல உலக தமிழ் மாநாட்டில் கணினி விசைப்பலகையை தமிழக அரசு என்ன பண்ணுச்சா, நிலை பெயராக்கம் செய்தது. நிலை பெயராக்கம்னா முடிவு செய்தது. இது தேவையானது அப்படின்னு அங்கீகாரம் செய்தது அப்படின்ற சொல்றாங்க. பாரு, மொழி இனங்களை பத்தி சொல்றாங்க. மக்கள் இனங்கள் காக்கேசிய இனம். இந்தியாவில் மேற்கு ஆசியாவிலும் ஐரோப்பியாவிலும் உள்ள மக்கள் இனம் காக்கேசிய இனம். இந்த மொழி பேசிய மக்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க. முதல்ல மொழியை பற்றி பேசுகிறாங்க, இப்போ மொழி இனங்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ மேற்கு ஆசியாவிலும் ஐரோப்பியாவிலும் இருக்க மக்கள் இனம் என்ன, காக்கேசிய இனம். இவங்க மெல்லிய தலைமயிரும் நீண்ட முன்கையும் உடையவர்கள் காக்கேசிய இனத்தவர். காக்கேசிய இனத்தவர்கள் எப்படி இருக்காங்க, மேற்கு ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் இருக்காங்க. இவங்களுக்கு முடி எப்படி இருக்கு, மெல்லிய முடியும் நீண்ட முன்கையும் உடையவர்கள். அவங்களோட முன்கை எப்படி இருக்குமா, நீண்டதாக இருக்கக்கூடிய உடல் தோற்றம் பெற்றிருக்காங்க. அடுத்து மங்கோலிய இனம். அடுத்து நம்ம பார்க்கறது மங்கோலிய இனம். சீனாவில் ஜப்பான் ஜாவா முதலிய தீவுகளில் வாழ்வோர் மங்கோலிய இனத்தவர். இவள் மஞ்சள் நிறமும் தட்டை மூக்கும் வட்ட தலையும் உடையவர்கள். இதெல்லாமே வினா பகுதி. மஞ்சள் நிறமும் தட்டை மூக்கும் வட்ட தலையும் உடையவர்கள் யாரு, மங்கோலியர்கள். ஓகேங்களா. அடுத்து நீக்ரோ அப்படின்னா கம்பளி மயிரும் கருநீர நீண்ட தலையும் உடையவர்கள் நீக்ரோ இனம். காக்கசிய இனம் மங்கோலிய இனமும் கலந்த கலப்பே இன்று மிகுதியாக உள்ளது. ஓகேங்களா. நீக்ரோ இருந்தாலும் காக்கோசியும் மங்கோலியரும் கலந்த ஒரு இனமாக தான். அதாவது என்ன சொன்னாங்க, காக்கேசியருக்கு முன்கை நீண்டு இருக்குன்னு சொன்னாங்க. இவங்கள் மஞ்சள் நிறமும் தட்டை மூக்கும் வட்டத்தலை இருக்குன்னு சொன்னாங்க. இது இரண்டும் கலந்த ஒரு இனமாக தான் இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ கலப்பு அப்படின்றது ஆதி காலத்தில் முதல்ல கலப்பு நமக்கு தெரிஞ்சா மாலைகள், நம்ம விதவிதமான மலர்கள் ஒன்றாக சேர்ந்து கதம்பமாக நம்ம பார்த்தோம். அப்படி கலப்பு அப்படின்றது எங்கும் கலப்பு உள்ளது அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டாரு கிரியேசன். அதாவது கலப்பு நீங்க மொழியில மட்டும்தான் கலப்பை பார்த்தீங்க. இப்போ மொழி பேசக்கூடிய இனங்கள்லையும் கலப்பு இருக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் கலப்பு இருக்கதாயா செய்யுது அப்படின்றத யாரு சொல்றா, கிரியேசன் சொல்றாரு. கிரியேட்டிவா கிரியேசன் சொல்லிட்டாரு. இந்திய மொழி இனங்கள். இந்தியாவில் இருக்க மொழி இனங்கள் பார்க்கலாம். திராவிட மொழிகள், ஆரிய திராவிட மொழிகள், ஆரிய மொழிகள். திராவிட மொழிகள், ஆரிய திராவிட மொழிகள், ஆரிய மொழிகள் அப்படின்னு 3 வகையா யாரு சொல்றா, மூவா சொல்றாரு. அப்போ உலகில் உள்ள மிகவும் பழமையான மொழினா சீன மொழியை சொல்லலாம். கொச்சின், சீனா, கம்போடியா, தை, பார்மியா, திபெத்தில் அன்னாமி இனமும், சியாம் நாட்டில் தை மொழியும் பேசப்படுது. இதெல்லாமே வினா பகுதி. உலகிலே பழமையான மொழினா சீன மொழியை சொல்றாங்க. கொச்சின், சீனா, கம்போடியா, தை, பர்மியா, திபெத்தில் அன்னாமி இனம் இருக்கு. சயம் நாட்டில் பேசக்கூடிய மொழி தை மொழி. அடுத்து ஐரோப்பாவின் பின்லாந்து முதல் கிழக்கு ரஷ்யா வரையில் வழங்கும் மொழிகள் சிந்திய மொழிகள். துருக்கியிலிருந்து ரஷ்யா வரை உள்ள நாடுகளில் வழங்கும் மொழிகள் துரோனிய மொழிகள். கிரீக், சமஸ்கிருதம், லத்தீன், ஜெர்மன், பிரான்ச், ஆங்கிலம், வெல்லிஷ் பாரசீகத்தில் இருக்குது ஆரிய இனம். கிரீக்கு, சமஸ்கிருதம், லத்தீன், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம், வெல்லிஷ் பாரசீகத்தில் இருக்குது ஆரிய இனம். பாபிலோனிய மொழி, யூத மொழி, ஹிப்ரு மொழி, பீனிஷிய மொழி, அரேபிய மொழி, எகிப்து மொழி, அபிசீனிய மொழி, எத்தோப்பிய மொழி என்ன இனம்னு சொல்றாங்க, செமிட்டிக் இனம்னு சொல்றாங்க. செமிட்டிக் இனம். இந்த துரோனிய மொழி, ஆரிய இனம், செமிட்டிக் இனம், அன்னாமிய இனம்லாம் முக்கியமான அடிக்கடி வினா கேட்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து உலாப்பினம்னு ஒன்று சொல்றாங்க. உலாப்பினம் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்னு, பூலா, புஷ்மன். ஜப்பான் பாஸ்க் மொழி தனி வகையானது. எஸ்கிமோ பேச்சுகளை வேறு வகையானது. மலோயா, ஜாவா, பாலிஷீனியா மொழிகளை வேறு வேறாக உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. மக்கள் இனமும் மொழி இனமும். அப்போ உடல் நிறம், உறுப்புகளின் அமைப்பு முதலியவற்றை ஒருவர் விருப்பம் போல் மாற்றிக்கொள்ள முடியாது. உடலை நான் குண்டா இருக்கேன், திடீர்னு நான் ஹைட்டாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன் ஹைட் ஆகணும் அப்படின்ட்டு வளர்ச்சி நிலை ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அது மாற்றம் அடையும். குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மாற்றம் அடைய முடியாது தான் சொல்கிறாங்க. ஒரு விருப்பம் போல் மாற்றிக்கொள்ள முடியாது. சமயம், பழக்க வழக்கம் முதலியவற்றை மாற்றிக்கொள்ள முடியும். சமயம், மொழி முதலியவற்றை ஒரே தலைமுறையில் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் உடல் தோற்றத்தையோ உறுப்பையோ மாற்றிக்கொள்ள முடியாது. அப்போ
பஞ்சாபில் பல இன மக்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒரே மொழியை பேசுகின்றனர். தென்னிந்தியாவில் ஒரே இனத்தவராக இருந்தாலும் அவர்கள் பேசும் மொழியில் வேறுபாடு உள்ளது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இன மொழியை பேசுறாங்க. அப்ப மக்களிடையே இனங்களின் உறவும் கலப்பும் ஒரு விதமாகவும் மொழியில் வேறு விதமாகவும், ஓகேங்களா, மக்கள் ஒரே இனமாய் இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள என்னது உறுப்பும் கலப்பும் ஒரு விதமாய் இருந்தாலும் மொழியில என்ன வேறு வேறு அமைப்பு இருக்கு. அப்ப மக்களினமும் மொழியினமும் வளர்ச்சியில் கலப்பிலும் வெவ்வேறாக உள்ளது. அப்ப பல்வேறு மொழிகள் இருந்தாலும் அவற்றுள் ஒரு பொதுவான அடிப்படை ஒற்றுமை உண்டு அப்படின்றத இங்கே காண முடியுது. அப்ப இப்படி ஒற்றுமை இருக்கிறப்ப பிற மொழிகளை மதிக்காம போயிடுவாங்களா அப்படின்ற கூற்று வருது. அப்ப உலகில் மொழி பேசும் மக்கள் மற்ற மொழிகளை நாகரிகம் குறைந்ததாக கருதுகின்றனர். தாம் பேசும் மொழியே சிறந்தது என்று அவர்களின் நம்பிக்கை. இப்ப தமிழ் பேசுறவங்க என்ன சொல்றாங்க, ஆங்கிலம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க, தமிழை ஒரு மொழியாவே மதிக்கணும். தமிழனா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப அதை தான் இங்கே சொல்றாங்க. தாம் பேசும் மொழியே, எனக்கு என் மொழி தான்ப்பா பெருசு அப்படின்னு நமக்கு எப்படி, நமக்கு தாய்மொழியான தமிழ் தான் பெருசுன்னு நம்ம உயர்வா பேசுறோம்ல, அதை தான் சொல்றாங்க. அப்ப வடமொழியை தேவபாஷை என்றும் மற்ற மொழிகளை மண்ணுலக மொழி, அதாவது பிராகிருதம் என்றும் வடமொழி படித்தவர் கூறுறாங்க. வடமொழி படிச்சவங்க என்ன சொல்றாங்க, எங்க வடமொழி தான்ப்பா தேவ பாஷை, மற்றதெல்லாம் மண்ணுலக பாஷைப்பா, நீங்க மண்ணுலகத்தான் பேச முடியும், தேவலோகத்துல நீங்க அதை பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விந்திய மலைக்கு தெற்கே வழங்கிய மொழிய பைசாச பாஷை என்றும், ரோமர்கள் பிறமொழியினரை பிதற்றுவோர் எனவும் காட்டு மிராண்டிகள் எனவும் சொல்றாங்க. ரோமர்கள் பிறமொழி என்னன்னு சொல்றாங்க, பிதற்றுவோர் அல்லது காட்டு மிராண்டின்னு சொல்றாங்க. வேங்கட மலைக்கு தெற்கே இருந்த மொழியை வடுகர் மொழின்னு அழைக்கிறாங்க. வேங்கட மலைக்கு தெற்கே இருக்க மொழிய என்னன்னு சொல்றாங்க, வடுகர் மொழின்னு சொல்றாங்க. விந்திய மொழி தெற்கே பைசாச பாஷை. அப்ப வடுகர் வம்படுகர் கல்லா நீள்மொழி கதம்பாய் வடுகர் என குறிப்பிடுவது தெலுங்கர்கள் சொல்றாங்க. போலந்து மக்கள் ஜெர்மனியரை ஊமைகள் என்று அழைத்தனர். கிரேக்கர் மற்ற மொழியினை பேச்சற்றவர் என்று சொல்றாங்க. கிரேக்கர் மற்ற மொழி என்னன்னு சொல்றாங்க, பேச்சற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பழம்பெருமையை பேசுவதால் மொழிக்கு ஆக்கம் இல்லை. மொழிக்கும் உயர்வுக்கும் சூழ்நிலையும் வளர்ச்சியுமே காரணம். சமுதாயம், மொழி இரண்டின் உயர்வுக்கும் சூழ்நிலை வளர்ச்சி தான் காரணம் அப்படின்றத அடுத்தடுத்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்ப வளர்ச்சி பெற்று மொழி வீழ்ச்சியடைந்த மொழி உயர்வுக்கு அடைவது நடக்கும். அப்ப சில நூற்றாண்டு முறை சிறப்பில்லாத ஆங்கிலம் இன்று இலக்கிய வளமும் செல்வாக்கும் பெற்றதாக திகழ்கிறது. அதே போல் இலக்கிய வளமும் இலக்கணமும் ஆட்சி மொழியாகவும் திகழ்ந்த வடமொழி இன்று பேசுவோர் இன்றியும் வெறும் சுயமொழியாக தான் இருக்கு. ஒரு காலத்துல வடமொழியை தான் உயர்ந்த மொழியா தேவ பாஷையா பேசினாங்க. ஆனா இப்ப அந்த வடமொழியை பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு அப்படின்ற கருத்தை இங்கே முன்மொழிகிறாங்க. மிக பழங்காலத்திலே எழுத்துக்கள் படைத்து கொண்ட நாடு எது? எகிப்து நாடு. ரொம்ப முக்கியமான வினா பகுதி. மிக பழங்காலத்திலே எழுத்துக்கள் படைத்து கொண்ட ஒரு நாடுனா எகிப்து நாடு. சீன நாடு உயர்ந்திருந்த மிக பழங்காலத்தில் இந்தோ ஐரோப்பிய இனத்து மக்கள் எல்லோரும் நாடோடிகளாய் திரிந்து காட்டு மிராண்டிகளாக இருந்தனர்னு விட்டே சொல்றாரு. ஓகேங்களா, சீன நாடு உயர்ந்திருந்த மிக பழங்காலத்திலே இந்தோ ஐரோப்பிய இனத்து மக்கள் எல்லோரும் நாடோடிகளாய் திரிந்து காட்டு மிராண்டிகளாய் இருந்தனர்னு விட்டே சொல்றாரு. விருப்பு வெறுப்பு, இந்த மொழிகள்ல அப்படி என்னப்பா விருப்பு வெறுப்பு இருக்கு? மொழிகளை பற்றிய ஆய்வு மிகவும் பிற்காலத்தவையே. முற்காலத்தம்மை சார்ந்தவை எல்லாம் உயர்ந்தவை என்றும் பிறருடையவை தாழ்ந்தவை என்றும் ஒரு மொழியில ஆதி காலத்துல தோன்றிதான் உயர்ந்தது, பின்னாடி சேர்ந்ததெல்லாம் தாழ்ந்தது அப்படின்னு கருதக்கூடாது. இக்கருத்து மொழித்துறையிலிருந்து வந்தது, இலக்கிய சிறப்பு வந்தது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து இலக்கிய சிறப்பு. ஓகேங்களா, இலக்கிய சிறப்புன்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இலக்கிய வளமுடைய மொழியே சிறந்த மொழி என்றும் இலக்கிய வளம் குறைந்த மொழி இழிந்தவை என்றும் கருதக்கூடாது. அதாவது வெறுப்பு, ஒரு மொழியை ஆராய்ச்சி செய்யறப்ப விருப்பு வெறுப்பு பத்தி சொல்லக்கூடாது. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் முன்னாடி பிறந்தேன், நீ பின்னாடி பிறந்தவன், நீ சரியில்லை நான் சரியில்லை அப்படின்ற வெறுப்பு மொழியிலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு மொழி இலக்கியம் செறிந்திருந்தாதான் அது நல்ல மொழி. இதுல இலக்கியமே படைக்கல, இது என்னடா மொழி அப்படின்றதும் இழிவா பேசக்கூடாது.
பழங்கால தமிழறிஞர் தமிழ்மொழியை தென்மொழி என்றும் அதற்கு இணையான வடமொழி என்றும் கருதி பாலி பிராகிருதம் போன்ற வடநாட்டு பேச்சு மொழிகளை புறக்கணித்தார்கள் அப்படின்ற, அது வடமொழியிலேருந்து வந்துச்சு அதனால புறக்கணித்தார்கள் அப்படின்ற கூற்றும் இங்கே சொல்லப்படுது. அப்புறம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளை அவ்வாறே புறக்கணிச்சிருக்காங்க. இலக்கிய வளமுடைய மொழியில் எது சிறந்தது என்ற ஆய்வை சிலர் மேற்கொண்டு இருக்காங்க. சிறந்த புலவர்கள் உயர்ந்த இலக்கியம் எழுதியே மொழிய மேம்பாடு உடைய மொழி என்று கருத்து போக்கு வந்தது. நிறைய புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதுல இலக்கியம் படைச்சிருக்காங்க, அப்ப இதுதான்ப்ப உயர்வான மொழி அப்படின்ற கருத்தும் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. அப்ப விழுமிய மொழியின் தன்மையை எத்தகைய என்பதை பற்றியும் ஐரோப்பிய மொழிகள் அதனோடு ஒட்டி காணும்போது எவ்வாறு உள்ளன என்பதை பற்றியும் சிறந்த கட்டுரை எழுதுவோருக்கு பரிசு பெர்லின் பல்கலைக்கழகம். உயர்ந்த மொழியில்தான் உயர்ந்த இலக்கியம் தோன்றும் என்பதை பலரும் மறுக்கின்றனர். சரிங்களா, கட்டுரை எழுதுவதற்கு பரிசை பெர்லின் பல்கலைக்கழகம் தந்திருக்கு. அதாவது விழுமிய மொழியின் தன்மை எத்தகையது என்பதை பற்றியும் ஐரோப்பிய மொழிகள் அதனோடு ஒட்டி காணும் போது எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி சிறந்த கட்டுரை எழுதி பரிசு கொடுத்தது யாரு? பெர்லின் பல்கலைக்கழகம். சரிங்களா, பெர்லின் பல்கலைக்கழகம் மொழியை பற்றி சிறப்பாக இருக்க மொழியை பற்றி பேசி கட்டுரைக்காக பரிசு கொடுத்திருக்கு. அப்படி உயர்ந்த மொழியில்தான் உயர்ந்த இலக்கியம் தோன்றும் என்று பலரும் மறுத்திருக்காங்க. இல்லை, அந்த உயர்ந்த மொழியா இருந்தாதான் அதுல இலக்கியம் படிக்க முடியும்லாம் இல்லப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, பலர் கருத்து தெரிஞ்சிருக்காங்க. ஆட்சி செல்வாக்கின் காரணமாக சிறியதொரு கிளைமொழியும் பெரிய மொழியாய் வளர்ந்து வரும் பெறுவதை போல் பண்பாடு குறைந்த ஒரு மொழியிலும் உயர்ந்த இலக்கியம் பிறப்பதுண்டு. பண்பாடு இல்லாத இடத்துல என்ன பண்ணிருக்கு, உயர்ந்த இலக்கியம் தோன்றிருக்கு. அப்ப நாகரிகமற்ற குடும்பத்தில் உலகை உய்விக்கும் ஒருவன் பிறப்பது போல பண்பாடு இல்லாத மொழியை பேசுவோரின் கூட்டத்திலும் உயர்ந்த கருத்துக்கள் கொண்ட புலவர் பிறப்பதுண்டு. சரிங்களா, படிப்பறிவே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பிறந்து என்ன செஞ்சிருக்காரு, தன்னுடைய அறிவு திறத்தினால உயர்ந்தவர் ஆயிருக்காரு. அது மாதிரிதான் பண்பாடு இல்லாத ஒரு மொழி பேசுற ஒரு இடத்துல ஒரு மொழி சிறந்து வளர்ந்து இலக்கியமா அவங்க புலவர் ஆயிருக்காங்களே அப்படின்றத, அந்த கருத்தை நம்ம ஏன் ஏத்துக்க கூடாதா, ஏத்துக்கணும் அப்படின்றத இங்கே முன்மொழிகிறாங்க. சரியா, அப்படி சொற்களால் உறவு காணல். சொற்கள் சிலர் இரு மொழிகளின் சொற்களை ஒப்பிட்டு ஆய்வை தொடங்கினர். இரு மொழிகளின் அகராதிகளை கொண்டு எதிலிருந்து எம்மொழி தோன்றியது என்றும் தலையப்பட்டிருக்காங்க. அடுத்து எல்லா மொழியுமே பிறமொழி சொற்களை கடன் பெற்றுதான் இருக்கு, அதனாலதான் மொழி அதிலிருந்து பிறந்திருக்கு என்று கூறுவது தவறானது அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. இவ்வாறே சிலர் தமிழ் தெலுங்கில் உள்ள வடமொழி சொற்களை கண்டு இம்மொழிகள் வடமொழியிலிருந்து பிறந்தவை என்று தவறாக சொல்றாங்க. அப்ப சில நேரங்களில் உறவில்லாத மொழி சொற்களில் உறவு உடையது போன்றும் ஒரு மொழி குடும்ப சொற்கள் உறவு அற்றவை போலவும் தோன்றும். அப்ப 8 ஃப்ரை அப்படின்றது இந்தோ ஐரோப்பிய மொழி, 8 பரிசு என்பது தமிழ், வாடு 70 அப்படின்றது தமிழ், அவன் டெப்பை அப்படின்றது தெலுங்கு மொழி. அப்போ ஒவ்வொரு எழுத்துலேருந்தும் ஒவ்வொரு மொழி வந்திருக்கு, அதனால அதுல இருந்து தான் அது தோன்றி இருக்கும் அப்படின்ற குழப்பம் அதுபடியும் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து புதிய வழிகாட்டி அப்படின்றது ராஸ்மார்க். சொற்கோவைகளை ஒப்பிட்டு ஆராயும் மொழி ஆராய்ச்சி போலியானது என்ற உண்மையை தெளிவாக்கியவர் ராஸ்மார்க். அதாவது சொற்கோவை ஒரு வெக்காபுலரியை வச்சு அந்த மொழியை ஆராய்ச்சி செய்யக்கூடாது அப்படின்றத நிரூபிச்சு தெளிவுபடுத்தினவர் யாரு? ராஸ்மஸ் ரஸ்க். 1816 முதல் 1820 வரை ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா, காக்கஸ், பெர்ஷியா, இந்தியா போன்ற நாடுகளில் உள்ள மொழிகளை ராஸ்மஸ் ராஸ்க் என்ன செஞ்சிருக்காரு, ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. 16லேருந்து 23 வரைக்கும் மொழி ஆராய்ச்சி செஞ்சவர் யாரு? ராஸ்மஸ் ராஸ்க். இதுபடிதான் குறிப்பெடுத்துக்கணும். அடுத்து உடல்நலக்குறைவால் ஆய்வு முறைகளை அறிவிக்கும் முன்னரே இறந்துட்டாரு. ராஸ்மஸ் ராஸ்க் தனது ஆய்வுகளை எழுதிய மொழி டேனிஷிய மொழி. ஓகேங்களா, டேனிஷிய மொழி. ஓகே, தென்னிந்திய மொழிகள் வடமொழியிலிருந்து தோன்றியதல்ல, அவை தனி இனம் அப்படின்னு ராஸ்மஸ் ராஸ்க் சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மொழிகள் வடமொழியிலிருந்து தோன்றியதில்ல, அது தனி இனமடா அப்படின்னு ராஸ்மஸ் ராஸ்க் சொல்லியிருக்காரு. தென்னிந்திய மொழிகளை மலபார் மொழிகள் என்று பெயரிட்டார். தென்னிந்திய மொழிகளை என்னன்னு சொல்றாங்க, மலபார் மொழிகள் என்று பெயரிட்டார். ராஸ்மஸ் ராஸ்க் தனது ஆய்வு மொழிகளின் இலக்கண கூறுகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்தார். மொழி ஆராய்ச்சி துறையில் ஒரு புதிய வழிகாட்டியா இருந்திருக்காரு ராஸ்மஸ் ராஸ்க். ஓகே, அப்போ ஒப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்டவர் யாரு? ராஸ்மஸ் ராஸ்க். ஒப்பு மொழிகளுக்கும் வரலாற்று மொழிகளுக்கும் வித்திட்டவர் யாரு? ராஸ்மஸ் ராஸ்க். அடுத்து ஜேக்கப் கிரீம் வராரு. சொற்பிறப்பு ஆராய்ச்சியில் ஒலியியல் ஆராய்ச்சியிலும் பெரிதும் காலம் கழித்தவர் ஜேக்கப் கிரீம். ஓகேங்களா, ஜேக்கப் கிரீம் சொற்பிறப்புலையும் ஒலியியல் ஆராய்ச்சியிலும்
காலம் கழித்தவர் யாரு? ஜேக்கப் கிரீம். 19ஆம் நூற்றாண்டில் சொற்பிறப்பு ஆராய்ச்சியிலே மொழி ஆராய்ச்சி கருதப்பட்டது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்சிஸ் பாப். ஓகேங்களா? பாப்பு, கிரீமு இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இதெல்லாம் முக்கியமான வினா பகுதி. சரிங்களா? சொற்பிறப்பு ஆராய்ச்சியில் ஒலியியல் ஆராய்ச்சியிலும் பெரிதும் காலம் கழித்தவர் ஜேக்கப் கிரீமு. அதனால தான் 19ஆம் நூற்றாண்டில் சொற்பிறப்பு ஆராய்ச்சி மொழி ஆராய்ச்சி கருதப்பட்டு வரலாற்றிற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்சிஸ் பாப்பு. அப்ப ரஸ்க்கு விளக்காத ஒளியனியல், ஏன்னா அவர் தான் பாதியிலே இறந்துட்டார்ல. ரஸ்க்கு விளக்காத ஒளியனியல் முக்கியத்துவத்தை கிரீம் விதியை உருவாக்கினார். உம்லாட் அம்லாட் போன்ற விதிகளை உம்லாட்டுன்னாவே கிரீமு. அடுத்து ஆகஸ்ட் ஸ்லேகர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு? டார்வின் பரிமாண கொள்கையை ஒட்டி மொழியின் பரிமாணத்தை ஆராய்ந்தவர் ஆகஸ்ட் ஸ்லேகர். டார்வின் பரிமாண கொள்கையை அடிப்படை வச்சு மொழி ஆராய்ச்சி செஞ்சவர் ஆகஸ்ட் ஸ்லேகர். மொழி மனிதனை தொடர்ச்சியான செயற்பாடு என்பதும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை புலப்படுத்தும் கருவி என்று ஹம்போர்டின் அவர் சொல்றாரு. இது எல்லாமே முக்கியமான பகுதி, குறிப்பெடுத்துக்கணும். உள்ளடக்க நிலையில் என 4ஆக பகுத்தவர் ஹம்போல்டின். உள்ளடக்க நிலை, மொழியோட உள்ளடக்க நிலை 4ஆக பிரிக்கிறாரு. அதுல உட்பிணைப்பு மொழி, ஒட்டுநிலை மொழி, தனிநிலை மொழி. ஓகேங்களா? உட்பிணைப்பு நிலை, ஒட்டுநிலை மொழி, தனிநிலை மொழி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்ததை தான் இங்கே திரும்ப சொல்றாங்க. அப்ப விளக்க மொழியியலின் பொற்காலம் 20ஆம் நூற்றாண்டின். ஓகேங்களா? விளக்க மொழியியலின் ஒரே நிமிஷம். இது தனிநிலை 4 நம்ம பார்த்தோம்ல, 4ல் 3 தான் இருக்கு, இன்னொன்று விடுபட்டு இருக்கு, அதை எழுதிடலாம். ஓகேங்களா? உள்ளடக்க ஓகேங்களா? இந்த உள்ளடக்க நிலைமொழின்னு இருக்குல்ல, இதுதான் 4ஆவது வகை. மேல போட்டாச்சு. உள்ளடக்க நிலைமொழி இதுதான் 4. உட்பிணைப்பு 1, ஒட்டு 2, தனிநிலை 3, உள்ளடக்க நிலை 4. ஓகேங்களா? உள்ளடக்க நிலை 4. இந்த 4 நிலையை யார் சொல்லியிருக்காரு? ஹம்போல்டின் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்து விளக்க மொழியியலின் பொற்காலம் 20ஆம் நூற்றாண்டின் மொழியியலின் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியவர் சசூரு. இது ஏற்கனவே பார்த்தது தான், இதை மறுபடியும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேச்சு மொழியின் தோற்றம் வளர்ச்சியில் ஆரம்ப காலத்திலே பார்த்தோம். அதில் இந்த குறிப்பெல்லாம் இருக்குது. விளக்க மொழியின் பொற்காலம் 20ஆம் நூற்றாண்டு மொழியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியவர் சசூரு. மொழி வடிவத்திற்கு எண்ணத்திற்கும் இடையே உள்ள உறவை ஆராய்ந்தவர் சசூரு. குறியீட்டு பொருளுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயற்பாடாக கருதியவர் சசூர். ஓகேங்களா? சசூர் விளக்க மொழியின் பொற்காலம் அப்படின்றது 20ஆம் நூற்றாண்டில் புதிய சகாப்தத்தை ஏற்படும் சசூர். அடுத்து விளக்க மொழிகளுக்கும் அமைப்பு மொழிகளுக்கும் வித்திட்ட பெருமை அமெரிக்க மொழியியல் அறிஞரான ஓஎஸ் சபீர் ப்ளூம்பில்டு 3 பேர்த்தையுமே சாருது. விளக்க மொழிகளுக்கும் அமைப்பு மொழிக்கும் வித்திட்ட பெருமை அமெரிக்கர் அப்படின்னு சொன்னாமே ப்ளூம்பில்டு நமக்கு தெரியும். அதோட ஓஎஸ் சபீரை இணைத்துக்கணும். மொழிகளை வரலாற்று முறையில் நிலைமுறையில் ஆராய்ந்தவர் சபீர். ஓகேங்களா? வரலாற்று நிலையில ஆராய்ச்சி செஞ்ச இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான், இருந்தாலும் முக்கியமான கொஸ்டின்னால ரிப்பீட் பண்றோம். ஒவ்வொரு மொழியும் ஒளி அமைப்பும் இலக்கண அமைப்பும் கொண்டது என்றது அம்மொழிகளை ஆராயும் போது அம்மொழி பேசும் மக்களின் பண்பாடு அம்மொழியின் மூலமே வெளிப்படுகிறதுன்னு சொன்னவர் போயாசு. அமெரிக்க இந்திய மொழிகளை ஆராய்ந்து ஹார்டு புக் ஆஃப் அமெரிக்கன் இந்தியன் லாங்குவேஜ் என்ற நூலை எழுதியவர் போயஸ். ஓகேங்களா? அந்த போயஸ் முக்கியமான வினா பகுதி. அடுத்து போயஸின் ஆய்வை தனது ஆய்வில் மேற்கொண்டவர் சபீரு. போயஸ் ஆய்வை வைத்து தன்னுடைய ஆய்வை மேற்கொண்டவர் சபீரு. அமெரிக்க இந்திய மொழிகளை இன அடிப்படையில் ஆய்ந்தவர் இந்த சபீரு. இன அடிப்படையில் ஆய்வு செஞ்சவர் யாரு? சபீரு. அப்ப இவர் லாங்குவேஜ் மொழி அப்படின்ற நூலை ஆசிரியரும் இந்த சபீர் தான். இந்த லாங்குவேஜ் அப்படின்ற நூலை நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அதுல சபீரும் ஒருத்தர். லாங்குவேஜ் என்ற பெயரில் ப்ளூம்பில்ட் என்ற அமெரிக்க நூலும் எழுதியுள்ளார். அமெரிக்க மொழியியலின் மறுமலர்ச்சி உருவாக்கியவர். அதாவது புதிய சகாப்தம் ஏற்கனவே பார்த்தோம்ல, அதை தான் திரும்ப சொல்றாங்க ப்ளூம்பில்டு. அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் 1933 50ஆம் ஆண்டு காலகட்டத்தை ப்ளூம்பில்டின் காலம்னு சொல்லலாம். இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்த வினா பகுதி. இது எல்லாமே ரிப்பீட்டடான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட், அதனால தான் ரிப்பீட் பண்ணியிருக்கு. அடுத்து ஒளியனியல் 2 நூல்களின் ஆசிரியர் பைக். ஓகேங்களா? மார்போலஜி நைடா பைக்கு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த வந்திருக்கு பாருங்க, அடிக்கடி நீங்கள் கேட்ட அழகு 1ல், அதாவது
பேச்சு மொழியின் தோற்றத்தில் இந்த வினா வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது மார்போலஜி அப்படின்றது பைக்குன்னு கொடுத்துருக்கீங்களே, அது நைடா இல்லையா அப்படின்னு அவரு எழுதியிருக்காரு, இவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? உருபணியல் ஒளியணியல் உருபணியல் துறையில் மார்போலஜி என்ற நூலை எழுதியவர் நைடா. ஓகேங்களா? இதில் அழகு 1ல் இந்த மார்போலஜி அப்படின்ற நூலை வந்து மார்போலஜி இந்த டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ் ஆஃப் த வேர்டுன்ற நூலை பைக்குன்றவர் எழுதியிருப்பார். மார்போலஜின்னு சிம்பிளாக கேட்டிருந்தா அது நைடா தான் குறிக்கும். சரிங்களா? உருபணியல் துறையில் மார்போலஜி என்ற நூலை எழுதினார். ஒளியியல் உருபணியல் ஆகிய நூலை எழுதியவர் பைக்கு. சரிங்களா? அதனால குழப்பம் கொள்ள வேண்டாம், ரெண்டுமே விடை சரிதான். தென்னிந்தியாவில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல், இது முக்கியமான பகுதி. மலையாள மொழியை ஆராய்ந்தவர் குண்டர்ட்டு, தெலுங்கு மொழியை ஆய்வு செய்தவர் அறிஞர் கிட்டலு. இது எல்லாமே முக்கியமான பகுதி, குறிப்பெடுக்கணும். சரிங்களா? திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம்னு சொன்னாவே கால்டுவெல்லு. மலையாள மொழியை ஆராய்ச்சி செஞ்சவர் குண்டர்ட்டு. குண்டு, மலைக்கு போனால் மலைனாவே குண்டு குழியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கு மொழியை ஆய்வு செஞ்சவர் கிண்டலு. தெலுங்கு மொழி பேசுனா எல்லாரும் கிண்டல் செய்கிறாங்கப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. லூ போட்டு தெலுங்கு பேசுறேன்னு அவ்வளோ கடுதான் லூ, எல்லாத்துலேயும் லூ லூ வந்தலூ போதலூ அப்படின்னு பேசுங்கப்பா, வந்துடும் அப்படின்னு கிண்டல் செய்கிறாங்களே, அப்போ கிண்டல்னாவே தெலுங்கு மொழி. 19ஆம் நூற்றாண்டில் மொழி ஆராய்ச்சி பரவியது. மொழியியல் அறிஞர்கள் பலரும் வடமொழி விதிகளை பின்பற்றி ஆராய்ந்தனர் அப்படின்ற கருத்தை சொல்றாங்க. அமைப்பு மொழிகளை பற்றி ஆராய்ந்தவர் ஹாரிஸ். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த வினாதான், ஹாரிஸ் அப்படின்ற ஒரு. அடுத்து விதிகளின் பிறப்பையும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் பிரான்சிஸ் பாப்பு. ஒப்பிலக்கணம் எனும் ஆராய்ச்சி துறையை வளர்த்தவர் பிரான்சிஸ் பாப்பு. ஐரோப்பிய மொழி வடமொழிக்குள்ள உறவுகளை கண்டு இந்தோ மொழியினம் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் பாப்பு. இந்த பாப்பு அப்படின்றவர் எத்தனை நிலை சொல்லியிருக்காரு அப்படின்றத முக்கியமா பார்த்துக்கோங்க. அடுத்து வடமொழி சார்புடன் மிகுதியாக ஆராய்ந்தவர் மார்க்ஸ் முல்லர் என்ன செஞ்சிருக்காரு? வடமொழி சார்புடன் மிகுதியாக ஆய்வு செஞ்சிருக்காரு. மார்க்ஸ் முல்லரின் முறை ஒரு பெரிய மரத்தின் உதிர்ந்த சருகுகளை ஆராய்ந்தல் போன்றது. என்ன செஞ்சிருக்காரு? இந்த கருத்தை மார்க்ஸோட ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய மரத்தில் உதிர்ந்த சருக்கை வந்து ஆராய்ச்சி, உதிர்ந்துச்சு அந்த சருக்கை பார்த்தா தேட முடியாது, அது மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ முதலில் தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் டச்சு பாதிரியார். இது முக்கியமான வினா பகுதி. முதல்ல தமிழுக்கு இலக்கணம் எழுதியாது டச்சு பாதிரியார். கிபி 1716 அச்சிடப்பட்டது என தவறான கருத்தை வெளியிட்டவர் அபல் ஹாவல்க். தவறான கருத்தை வெளியிட்டவர் யாரு? அபல் ஹாவக். ஓகே, இதோட இந்த பகுதி நிறைவு பெறுது. இப்போ நம்ம பார்த்த ஓகேங்களா, மொழியோட மாவட்டம் வட்டம் அப்படின்ற இந்த பகுதி இதோட நிறைவு பகுதி. இதற்கடுத்து இன்னும் பகுதிகள் இருக்குது. திராவிட மொழி குடங்கள் என்ன, மொழியோட தன்மைகள் என்ன அப்படின்ற இன்னும் பகுதி இருக்குது. அது அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்போ இன்றைய பகுதிக்கான பயிற்சி வினாக்கள் போயிடலாமா? ஓகே, பயிற்சி வினாக்கள் என்ன? முதல்ல பொறுத்துக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பொறுத்துக்கல்ல ஒட்டுநிலை, தனிநிலை, உட்பெருப்பு நிலை, எதுக்கு எதுவும் பொருந்தும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒட்டுநிலை அப்படின்றதுக்கு நாட்டார் மனைவி காண்பார், இதுதான் ஒட்டுநிலை. தனிநிலைனாவே கல்லு. ஓகே, நான்கல். ஓகே, நான்கல் வந்து இயல்பாகவே இருக்குது, அது நீங்கள் மாற்றவே வேணாம். நானும் கல்லும் நேரடியாகவே கொடுத்துட்டேன். கொணா சென்றது சிவந்தன அப்படின்றது உட்பணிப்பு நிலை, இது வந்து உட்பணிப்பு நிலை. ஓகேவா, ஒட்டுநிலைக்கு என்ன சொல்லலாம்? நாட்டார் மனைவி அப்படின்னு 2 சொல்ல இருக்குது. தனிநிலைனாவே நான்கல், உட்பிணைப்புனா சென்றது சிவந்தன, ஒரு சொல்ல உட்பிணைப்பு இணைத்து வருது. அடுத்து பயிற்சி வினா 2. அறிவு வளர்ச்சி மிக்கோர் பயன்படுத்தும் சொற்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனிமொழியாக பொருள் உணர்கிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு? ஓகேங்களா, அறிவு வளர்ச்சி மிக்கோர் வந்து பயன்படுத்தும் சொற்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனிமொழியாக பொருள் உணர்த்தப்படுகிறதுன்னு சொன்னது யாரு? மீடர். ஓகேங்களா, தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அப்படின்னாவே பிரித்து எப்படி பார்ப்போம்? மெஷர்மெண்ட் வச்சு தானே பார்ப்போம். அப்போ மீட்டர் தான் வந்து என்ன செஞ்சுருக்காரு? மீட்டர் வச்சு தனித்தனியாக அளந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு குறிப்பு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பயிற்சி வினா 3. இப்படி இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டுக்கிட்டா தான் நினைவு வைக்க முடியும். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அப்போ ஷார்ட்கட் போட்டுக்கிட்டா ஞாபகம் இருக்கும். அடுத்து கன்னித்தன்மையை போல தாய்மையும் புனிதமானது. எப்படி கன்னித்தன்மை வந்து ஒரு குழந்தை, ஒரு பெண்மை தாய்மை அடையிறத ஏற்றுக்குறீங்களோ, அது மாதிரி மொழியோட வளர்ச்சியும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றத
ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேங்களா? கன்னித்தன்மையை போல தான் அந்த குழந்தை அப்படின்னு சொன்னனால ஆன்சரும் வாவே குழந்தை சாமி. ஓகேவா? குழந்தையா இருக்கிறப்போ பிடிக்குது. குழந்தையிலேருந்து கன்னித்தன்மை, கன்னித்தன்மையிலேருந்து தாய்மை அடையது பிடிக்கிறப்ப, ஏப்பா மொழியோட வளர்ச்சியை மட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு குழந்தைத்தனமாக யார் பேசுகிறா? குழந்தை சாமி சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து பயிற்சி வினா. பயிற்சி வினா 4 இல்லாமல் 5 ஆயிடுச்சா? சாரி. சரி பார்த்துக்கங்க. ஆங்கிலத்தை விட தொழில் காலத்தை உணர்த்தி சொல்லும் உயர்ந்தது என்கிறார் எஸ்பர்சன். ஓகேங்களா? ஆங்கிலத்தை விட காலநிலையிலும் தொழில்நிலையிலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி இந்த மொழி தான் அப்படின்னு எஸ்பர்சன் கருத்தரிச்சிருக்காரு. அது ஒன்றும் இல்லை, டச் மொழி. டச் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? காலமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சரி, டச் பண்ணி சொல்லிட்டு போயிடாது டச் மொழி. அடுத்து பயிற்சி வினா 5. அது 4 5 தவறுதல் ஆயிடுச்சு. இந்தியாவில் மேற்காசியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள மக்களின் இனம். இந்தியாவில் மேற்காசியாவிலையும் ஐரோப்பாவிலும் இருக்கக்கூடிய இனம் என்னன்னா காக்கேசிய இனம். அது என்ன இனம்? காக்கேசிய இனம். ஓகேங்களா? காக்கேசிய இனம் என்ன இனம் கேட்டிருக்காங்க. இனங்களை பார்த்தோம், மொழியோட இனங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம்ல, அந்த இதுதான் இங்கே கேட்குறாங்க. ஓகேங்களா? இனங்கள் அப்படின்ற தலைப்பில் இதை பார்த்தோம். ஓகேங்களா? காக்கேசிய இனம். அடுத்து பயிற்சி வினா 6. உலகில் உள்ள மொழிகளில் மிக பழமையானது. உலகில் உள்ள மொழிகளே மிக பழமையான மொழினா அது சீன மொழியை தான் சொல்லணும். உலகிலே உள்ள மொழிகளே மிக பழமையான மொழின்னு எந்த மொழியை சொல்லலாம்? சீன மொழியை சொல்லலாம். அடுத்து பயிற்சி வினா 8ன்னு கொடுத்துருக்கேன், ஆனால் 7 தான் வரும். பாபிலோனிய மொழி, யூத மொழி, ஹிப்ரு மொழி, பீனிஷிய மொழி, அரேபிய மொழி, எகிப்து மொழி, அப்னிஷிய மொழி, எத்தோப்பிய மொழி, இது எல்லாமே என்ன இனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரிய இனமா? சரிங்களா? இது எல்லாமே என்ன மொழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரிய மொழியா? ஓகே, ஆரிய மொழியா, சிந்திய மொழியா, செமிட்டிக் இனமா, அன்னாமி இனமா அப்படின்னு வரிசையாக கேட்குறாங்க. மொழியோட இனங்களில் தான் இதையும் பார்த்தோம். வரிசையாக மொழியோட இனங்கள் பார்த்தோம். என்னென்ன மொழி அப்படின்னு சொல்லிட்டு இனங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? பாபிலோனியா இது என்ன இனம் அப்படின்னா செமிட்டிக் இனம். ஓகேங்களா? யூதம், பீனிஷியா, அரபி, எகிப்து, அப்னிஷி, எந்தோப்பி அப்படின்னு வந்துச்சுனாவே சிந்திருச்சுப்பா. சிந்துனா அள்ள முடியாது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மொழி இருக்குது, அது சிந்துனா அள்ள முடியாது. அதான் சிந்திய மொழி. ஓகேவா? அடுத்து சீன நாடு உயர்ந்திருந்த மிக பழங்காலத்தில் இந்தோ ஐரோப்பிய இன மக்கள் எல்லோரும் நாடோடிகளாக திரிந்து காட்டு மிராண்டிகளாக உரைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சீன மொழி எப்படி இருந்துச்சு? சீன நாடு உயர்ந்த பழங்காலத்தில் இந்தோ ஐரோப்பிய இன மக்கள்ல இருந்து இந்தோ ஐரோப்பிய இன மக்கள் எல்லோரும் நாடோடிகளா திரிந்து காட்டு மிராண்டின்னு யாரு சொல்லிட்டா? விட்டே தான் சொல்லியிருக்காரு. அடுத்து இறுதி வினா பார்க்கலாம். பொறுத்துக. விந்திய மலை, உம்லாட் அம்லாட், ரஸ்மா சாய்வு, மார்போலஜி. விந்திய மலை அப்படின்னாவே அங்கே பேசக்கூடிய மொழி பைசாச மொழி. உம்லாட் அம்லாட்டுன்னு சொன்னாவே கிரீமை ஞாபகம் வச்சுக்கலாம். ராஸ்மஸ் ஆய்வுனாவே டேனிஷ் மொழி. மார்போலஜினாவே நைடா. ஓகேங்களா? மார்போலஜினாவே நைடா தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேங்களா? இதுக்கு அடிக்கடி நீங்கள் கேட்டீங்க, மார்போலஜிக்கு நீங்கள் பயிர் கொடுத்துருக்கீங்களேன்னு, நைடாவும் பொருந்தும். சரிங்களா? ஓகே, இதோட பயிற்சி வினாக்கள் முடியுது. அடுத்த காணொளியில் இதோட தொடர்ச்சியான பகுதி 5 பார்ப்போம். எப்பயுமே முடிவில் ஒரு நற்செய்தியோடு முடிப்பதோடு, அப்போ எந்த ஒரு செயலையும் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலும் பலனேதும் உண்டாகாது. சரியா? என்னுடைய கடமை அக்கறையோட இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. உங்களுடைய கடமை என்ன? இதை அக்கறையோடு எடுத்து குறிப்பெடுத்து படிக்கணும். இதில் சின்ன சின்ன தவறுகள் இருந்துச்சு. என்னென்னா வினாக்களுடைய எண்ணிக்கையில் மாறுபாடு இருந்துச்சு. அது அடுத்தடுத்த இதில் தவறை திருத்திக்கலாம். சரிங்களா? அப்போ எப்பயுமே அக்கறையின்றி செய்யும் எந்த செயலும் பலன் ஏதும் உண்டாக்காது. இப்போ நீங்கள் தேர்வில் வெற்றி பெறணும் அப்படின்னா அக்கறையோட எனக்கான படிப்பு, எனக்கான வேலை, இதுக்காக நான் உழைச்சி தான் தீருவேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அதனால தான் அக்கறை இல்லாமல் இருந்தீங்கன்னா பலனை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத இன்றைய கருத்தாக நான் நிறைவு செய்கிறேன்.